ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் தமிழ் சிலபஸ் அலகு 3லேருந்து செகண்ட் டாப்பிக்கான மரபு தமிழ்லேருந்து திணை மரபு, பால் மரபு, காலம் பற்றி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். இந்த வீடியோட இளமை பெயர், ஒளிமரபு, வினைமரபு, தொகை மரபு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மரபு தமிழில் இளமை மரபு, ஒளிமரபு, வினைமரபு, தொகை மரபு பற்றி 5th தமிழ் நியூ புக்லையும் 7th ஓல்டு புக் செகண்ட் டர்ம்லையும் 8th ஓல்டு புக் ஃபஸ்ட் டர்ம்லையும் 8th நியூ புக்லையும் 10th ஓல்டு புக்லையும் 12th ஓல்டு புக்லையும் இந்த டாபிக் பற்றி கொடுத்துருக்காங்க. மரபுச்சொல் என்பது நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. ஒளி மரபு சொற்கள்: குரங்கு அளப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும், ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுப்பாங்க. நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலறும், மயில் அகவும், பாம்பு சீரும். அடுத்து விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள்: ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், கீரிப்பிள்ளை, அணிற் பிள்ளை. கீரிக்கும் அணிலுக்கும் பிள்ளைன்னு வரும். அதே மாதிரி மான் கன்று, யானை கன்று. அடுத்ததா வினை மரபு சொற்கள்: அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தாள். பூ கொய்தால் தான் வரும், அதான் சரி. இலை தான் பறித்தால்னு வரும். 5th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை உடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றாள், பால் பருகினாள். நீர் குடித்தான் வரும், பால் பருகினான் வரும். அடுத்ததா தாவரங்களின் உறுப்பு பெயர்: மா, பலா, வாழை இதெல்லாம் இலை வகைகள். ஈச்சம், தென்னை, பனை. ஈச்ச ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலைன்னு சொல்வோம். கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் தட்டை. கேழ்வரகு, சோளம், சோளத்தட்டைன்னு தான் சொல்வோம். நெல், புல், திணை இதெல்லாம் தாள் வகைகள். அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி. அவரை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு தான் சொல்வோம். அடுத்ததா பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள்: கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குருவி கூடு, எலி வலை. நண்டு வலை, எலி வலை ரெண்டுக்குமே வலை தான் வரும். யானை கூடம். நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு. மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழையாகும். யானை கன்று என்பதே மரபு சொல். இதனை யானைக்குட்டி என கூறுவது மரபு பிழைன்னு சொல்றாங்க. இளமை மரபு சொற்கள்: தாவரங்கள், காய்களின் இளமை மரபு: அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, வாழைக்கச்சல், மாவடு. விலங்குகள் இளமை மரபு: குருவி குஞ்சு, கழுதை குட்டி, மான் கன்று, சிங்கக்குருளை, கோழி குஞ்சு, எருமைக்கன்று, நாய்க்குட்டி, புலிப்பரல், ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளை. ஒளி மரபு சொற்கள்: குயில் கூவும், கிளி கொஞ்சும், சிங்கம் முழங்கும், மயில் அகவும், கூவை குளரும், நரி ஊளையிடும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும். வினை மரபு சொற்கள்: அப்பம் தின், நெல் தூற்று, நீர் பாய்ச்சு, காய்கறி அரி, இந்த ரீ வரும், களை பறி, பாட்டுப்பாடு,
இலை பறி. பழம் தின், மலர் கொய். பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். 8th ஓல்டு புக். விலங்குகளின் இளமைப் பெயர்கள்: அணிற்பிள்ளை, கீரிப்பிள்ளை, சிங்கக்குருளை, புலிப்பரல், யானைக்கன்று, மான்கன்று, எருமைக்கன்று, குதிரைக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்குக்குட்டி, கழுதைக்குட்டி, பன்றிக்குட்டி, எலிக்குட்டி. எலிக்குட்டின்னு தான் வரும். விலங்குகளின் வாழிடங்கள்: ஆட்டுப்பட்டி, குதிரைக்கொட்டில், கோழிப்பண்ணை, மாட்டுத்தொழுவம், யானைக்கூடம், வாத்துப்பண்ணை. விலங்கு பறவை இனங்களின் ஒலிமரபு: ஆந்தை அலறும், கழுதை கத்தும், காக்கை கரையும், கிளி கொஞ்சும் அல்லது பேசும், குதிரை கனைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உறுமும், மயில் அகவும், யானை பிளிரும். தாவர உறுப்புப் பெயர்கள்: ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தழை, தாழை மடல், தென்னையோலை, மூங்கில் இலை, கமுகங்கூந்தல், பனையோலை, பலா இலை, வாழை இலை, நெற்றாள். காய்களின் இளநிலை: அவரைப்பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, வாழைக்கச்சல், முருங்கைப் பிஞ்சு, வெள்ளரிப் பிஞ்சு. செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம்: ஆலங்காடு, கம்பங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலைத் தோட்டம், பூந்தோட்டம். பொருள்களின் தொகுப்பு: ஆட்டு மந்தை, திராட்சைக் குலை, மாட்டு மந்தை, கற்குவியல், வேலங்காடு, யானைக் கூட்டம், சாவிக்கொத்து, பசு நிரை, வைக்கோற் போர். பொருளுக்கேற்ற வினைமரபு: சோறு உண், பழம் தின், 2 சொல்லினா வரும், கோலம் இடு, தீ மூட்டு, நீர் குடி, பாட்டுப்பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய். பொருத்தமான மரபுச் சொல்லை தேர்ந்தெழுதுக. குமரன் பழம் தின்றான், தின்றான் தான் வரும். காலையில் சேவல் கூவியது. ஆட்டு மந்தை வருகிறது. எங்கள் ஊரில் வாழைத் தோட்டம் உள்ளது. குயில் கூவியது. கீழுள்ள பெயர்களுக்கு உரிய இளமைப் பெயர்களை எழுதுக. கீரிப்பிள்ளை, மான்கன்று, சிங்கக்குருளை, பூனைக்குட்டி, எருமைக்கன்று. பொறுத்துக. மக்கள் கூட்டம் வரும். வீரர் படை. விறகு கட்டு. சுள்ளி கற்றை வரும். வைக்கோல் போர். அடுத்ததா 8th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. இளமைப் பெயர்கள்: புலிப்பரல், சிங்கக்குருளை, யானைக்கன்று, பசுக்கன்று, ஆடுகுட்டி. ஒலிமரபு: புலி உறுமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும், ஆடு கத்தும். மரபுத் தொடர்கள்: தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன. பறவைகளின் ஒலிமரபு: ஆந்தை அலறும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும் அல்லது கொஞ்சும், கூகை குழறும். தொகை மரபு: மக்கள் கூட்டம், ஆண் நிரை, ஆட்டு மந்தை. வினைமரபு: சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை மனை. சரியான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோழி கொக்கரிக்கும்,
பால் பருகு. சோறு உண். பூ கொய். இலைதான் பரின்னு வரும். ஆ நிறை. ஆனா பசு. பசுவோட கூட்டத்தை நிறைன்னு சொல்லுவாங்க. ஆடுக்கு மந்தை. ஆட்டு மந்தை. மரபு பிழையை நீக்கி எழுதுக. சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். சேவல் கூவும். கோழிதான் கொக்கரிக்கும். பூ பறிக்க நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். பூ கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது. அங்கு மரத்தில் குயில் கூவிக் கொண்டிருந்ததுதான் வரும். பூவை கொய்தவுடன் வரும். தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து கொண்டு வீடு திரும்பினாள். மாவிலையை பறித்து கொண்டு வீடு திரும்பினாள். அம்மா தந்த பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். குடித்துன்னு வராது, பருகிவிட்டு பள்ளிக்கு சென்றாள் வரும். அடுத்ததா 10th ஓல்டு புக்கில் மரபு சொற்கள் பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் அவை ஒலிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்றனர். நாய் கத்தியது என கூறுகிறோம். அவ்வாறு கூறுதல் கூடாது. நாய் குரைத்தது என்பதே உரிய மரபு தொடர். இவ்வாறு சில மரபு சொற்களை பற்றி கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். மொழி மரபு. ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அளப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலறும், காகம் கரையும், கிளி பேசும் அல்லது கொஞ்சும், குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும். வினை மரபு. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினாள், ஓவியம் புனைந்தான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினான், செய்யுள் இயற்றினான், சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினாள், பூ பறித்தாள். பூ கொய்தால் தான் வரும். இலைதான் பறித்தாள்னு வரும். பழைய புக்கில் எல்லாமே பறித்தால் கொடுத்துருக்காங்க. மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான். பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுதல். இது அடுத்த ஒரு வீடியோவை பார்ப்போம். பொறுத்துக. மயில் அகவும், கூகை குளரும், யானை பிளிரும், காகம் கரையும், ஆடு கத்தும். உரிய வினை மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. பாரதியார் செய்யுளை இயற்றினார். வேடன் எய்த அம்பு யானையை வீழ்த்தியது. மாறன் ஓவியத்தை புனைந்தான். அந்த சிற்பம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. அடுத்ததா 12th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. மரபு சொற்களை அறிக. பலா பிஞ்சு, பலாமுசுன்னு சொல்வோம். வாழை பிஞ்சு, வாழை கச்சல். முருங்கை பிஞ்சு, முருங்கை சரடு. அவரை பிஞ்சு, அவரை பொட்டு. மாம்பிஞ்சு, மாவடு. இளந்தேங்காய் வழுக்கை, முற்றிய தேங்காய் நெற்று. இளந்தேங்காய்னா வழுக்கை, முற்றிய தேங்காய்னா நெற்று. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகுன்னு வரும். சரியான விடை 4, 1, 2, 3. மரபு பிழை இல்லாத தொடர் எது? மரபு பிழை இல்லாத தொடர் காகம் கரையும். மற்றதெல்லாம் தவறாயிருக்கு. கோழி
கூவும் கொடுத்துருக்காங்க. கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும். ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. நாய் கத்தும். நாய் குரைக்கும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சரியானது கேட்டிருக்காங்க. சரியானது கூடை முடிந்தான். இதுதான் சரியா இருக்கும். சோறு சாப்பிட்டான் கொடுத்துருக்காங்க. சோறு உண்டான் தான் வரும். பால் பருகினான் வரும். அம்பு எய்தான் வரும். அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சரியானது கேட்டிருக்காங்க. எருது எக்காலமிடும். இதுதான் சரி. மயில் அலரும் கொடுத்துருக்காங்க. மயில் அகவும். கோழி கொக்கரிக்கும். காகம் கரையும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சிங்க குருளை. இதுதான் சரி. புலி பரல் வரும். ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரி வரும். மான்கன்று யானைக்கன்று வரும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. பசு கன்று. இதுதான் சரி. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. சுவர் எழுப்பினான். கட்டினான் வராது. உண்டாக்கினான் வராது. அமைத்தானும் வராது. ஒளி மரபு பற்றி கேட்டிருக்காங்க. சிங்கம் முழங்கும். புலிதான் உருமும். யானை பிளிரும். பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆட்டு மந்தை. கோழி கூவும். மரபு பிழையை நீக்குக. கோழி கொக்கரிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோழி கொக்கரிக்கும். அது எதுவும் கொடுத்துருக்காங்க. விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை இணைக்க. புலி பரல். சொற்களின் கூட்டுப் பெயர்கள். பழம். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. சரியான விடை பழக்குலை. மரபு பிழைகள் வினைமரபு. பால் பருகு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிளி ஒலி மரபு. கிளி பேசும். மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. மயில் அகவியது. வண்டி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளி மரபு சொல்லை கண்டறிக. வண்டு முரளும். கூட்டப்பெயரை குறிப்பிடுக. மக்கள் கூட்டம். கூட்டப்பெயரை எழுதுக. திராட்சை குலை. மரபு பிழையற்ற தொடரை தேர்க. கோழி கொக்கரிக்கும். இதுதான் சரி. கோழி கத்தும். இதெல்லாம் வராது. கோழி கூவும். சேவல் கூவும் வரும். கோழி அகவும். மயில் அகவும். மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொய்து வான் தான் வரும். தவறான ஒளி மரபு சொல்லை தேர்வு செய்க. தவறானது கேட்டிருக்காங்க. புறா குளரும். இதான் தவறு. புறா குணுகும். மற்றது குயில் கூவும். மயில் அகவும். கிளி பேசும். இது மூணுமே சரி. புறா குளரும் இது மட்டும் தவறு. மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. கத்திரி பிஞ்சு. இதுதான் சரி. வாழை கச்சல் வரும். மாவடு வரும். அவரை பிஞ்சு. மரபு வலுவை காண்க. மரபு வலு. வலுனா தவறு. பிழை. மயில் அகவும் சரி. கோழி கொக்கரிக்கும். இது சரி. குயில் கூவும். தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இதுதான் சரி. கிளி கீச்சிடும். இதுவும் சரி. மரபு பிழைகள். புலி டேஸ் சரியான சொல். புலி பரல். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. ஆன்சர். குதிரை கணைக்க. குயில் கூவ. சிங்கம் முழங்கியது. ஆப்ஷன் சி தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான மரபு தொடரை தேர்க. சவுக்கு தோட்டம் அருகே ஆலங்காடு இருக்கிறது. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். மரபு பிழையற்ற தொடரை காண்க. கோழி கொக்கரிக்க. நரி ஊளையிட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மரபு பிழைகள். தொகை மரபு. மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை. ஆட்டு மந்தை. இதுதான் சரி.
ஆ நிறை வரும் பசுக்கு. மயில் கத்த குயில் பாடியது. மரபு பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. மயில் அகவ குயில் கூவியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக. புலிக்குட்டி வராது, புலி பரல் தான் வரும். மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. சிங்கக்குருளை தான் சரி. பரல் வந்தால் புலிக்கு வரும், சிங்கக்குருளை வரும். மான் கன்று, யானை கன்று, சிங்கக்கன்றும் வராது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.